திருவள்ளூர் மாவட்டம் பணப்பாக்கம் கிராமத்தில் மத்திய அரசின் ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் 84 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆச்சி குழுமத்தின் பதப்படுத்தும் புதிய தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆச்சி உணவு குழுமத்தின் தலைவர் பத்மசிங் ஐசக், ஆச்சி குழும செயல் இயக்குநர்கள் அஸ்வின், பாண்டியன், அபிஷேக், ஆப்ரஹாம் ஆகியோர் பங்கேற்றனர். இந்திய அரசின் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தில் ஆச்சி குழுமத்தின் பங்களிப்பு குறித்து குழும தலைவர் பத்மசிங் ஐசக் பேசும்போது, சுமார் 220 வகையான தரம் நிறைந்த உணவுப் பொருட்களை தயார் செய்து 65 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு 15 லட்சம் சிறு கடைகள் வழியாக கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களின் கைகளில் ஆச்சி நிறுவனம் கொண்டு போய் சேர்ப்பதாக பெருமையுடன் தெரிவித்தார். இந்த ஆச்சி நிறுவனம் இது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட 22 ஸ்டேட்ல நம்முடைய பொருட்கள் விற்பனையாகி கொண்டு இருக்கிறது. எல்லா மக்கள் இதுலயும் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல என்ன சொல்றதா இருந்தா, ஒரு பிளெண்டட் ஸ்பைசஸ் கேட்டகரியில இந்தியாவில் நம்பர் 1 கேட்டகரியா நாங்க ஆச்சி மசாலா நிறுவனம். இது எல்லாமே மக்களுடைய பெரிய சப்போர்ட் அது இருக்குது.